வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைவி 3 ஆர்ட்ஸ் எம்டி சக்தியானந்த் வந்து நேற்று போட்ட பெயில வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க கோர்ட்டு. ஸோ அது ஏன் தள்ளுபடி பண்ணாங்க, இதில் பின்னணி யாரெல்லாம் இருக்கிறா, ஸோ இதில் என்ன சதி நடந்திருக்குங்கிறத டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட்டு அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்கு போய் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எம்டி சக்தியானந்த் வந்து 2வது முறையாக பெயிலுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாரு. அந்த பெயிலையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இது பின்னணியில் வேற யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நமக்கு தெரிய வந்திருக்குது. ஸோ இதில் ஏன் ரிஜெக்ட் பண்ணணும், அவர் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் லாயரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் தரப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருடைய லாயர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஸோ அவர் கண்டிப்பாக அந்த 2வது பெயில் வந்து வெளியில் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளும் நம்பிக்கையாக இருந்தோம். ஸோ இப்போ அவர் வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வந்திருக்குது. எதனால் வெளியே வரல, அந்த கோர்ட்டில் என்ன நடந்துச்சு, என்னெல்லாம் விசாரிச்சாங்க, ஸோ அப்படி சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதுவரை விசாரித்தது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டாக வந்து ஜட்ஜி கிட்ட சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை ஜட்ஜி கிட்ட சப்மிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸோ அவங்க ஜட்ஜி கிட்ட சப்மிட் பண்ணலை. ஸோ போலீஸ் தரப்புல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் ஜெயில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 20லேருந்து 25 நாளுக்குள்ள தான் இருக்கும். அவரை விசாரிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 2000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க. இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இதுவரை போலீஸ் வந்து ஸ்கேமு அவங்க திருடுறாங்க அப்படி சொன்னவங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அமௌண்ட் வந்து அவங்க கொடுக்கணும் ஸோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்கேம் இல்லை, இது வந்து விசாரிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜட்ஜிக்கிட்ட சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மனு தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஒருவேளை நாங்கள் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டோம், ஸோ இதுதான் எங்களோட ஃபைனல் தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அவங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருந்தா நேற்றே ஒரு முடிவு கிடச்சிருக்கும். ஸோ எம்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லவர் இல்லை கெட்டவர், ஸோ இது ஒரு பயில் கொடுக்கலாம், இல்லை ஒரு தப்பு பண்ணியிருக்காரு ஒரு ஜெயிலில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே முடிவு எடுத்திருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து போலீஸ் தரப்புலேருந்து ஒரு நியாயமான ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்னும் விசாரிக்க வேண்டியது நிறைய இருக்குது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் மட்டும்தான் மனுவை மட்டும்தான் தள்ளுபடி பண்ணியிருக்கிறதா நமக்கு ஒரு தகவல் வந்துருக்குது. ஸோ 2வது விஷயமா பார்த்தீங்கன்னா இதில் நேற்று நடந்ததில் 2வதாக பார்த்தீங்கன்னா ஜட்ஜிக்கிட்ட வந்து ஜட்ஜி வந்து கேட்கும்போது ஸோ இதில் வந்து எவ்வளோ கோடி பேலன்ஸ் நிலுவையில் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது தெரிய வந்திருக்கிறது என்னன்னா 2 கோடிக்கு மேலே இந்த பேலன்ஸ் இருக்கிறது தான் நமக்கு தெரிய வந்திருக்குது கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு. ஸோ அதிலையும் பார்த்தீங்கன்னா இது ஒரு தப்பான ஒரு கருத்தாக தான் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இது இன்னும் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டீட்டெயிலாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 69 லட்சம் பேர் வந்து இதில் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்பில் வந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து முழுக்க முழுக்க தவறான ஒரு விஷயம். அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 69 லட்சம் பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அது 69 லட்சம் பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுற கேட்டகிரி ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 70 லட்சம்னு வச்சுப்போம். மைவி 3 ஆர்ட்ஸோட மெம்பர் வந்து ஒரு 70 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த 70 லட்சம் பேரும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க. அதில் ஒரு 20 லட்சம் பேர் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு 70ல் 20 லட்சம் பேர் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. மிச்சம் ஒரு 50 லட்சம் பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு ஆட் பார்த்து மந்த்லி வந்து ஒரு ரெவன்யூ எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாமல் எந்த ஒரு பர்ச்சேஸுமே பண்ணாமல் ஒரு நார்மலாக மைவி 3 ஆர்ட்டோடைய ஆடை மட்டுமே பார்த்து மாதம் 180 ரூபா அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதை நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும். கம்பெனிக்கு அவங்க எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணல, ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ணாமல் அவங்க கம்பெனிலேருந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போவுமே கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணலை. ஸோ இதை பற்றி அவங்களுக்கு வந்து போலீஸ் தரப்பில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விசாரணையும் இதுவரை எடுக்காம தான் இருந்திருக்காங்க போல இருக்கு. ஸோ இதுவரை அடுத்த கோர்ட் ஹியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக விசாரித்து எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நானும் எதிர்பார்க்குறேன். 2 கோடி ரூபாய் பேலன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் போலீஸ் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. 69 லட்சம் பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதில் போட்டிருக்காங்க. ஸோ இதில் நமக்கே தெரியும் 69 லட்சம்னா 69 லட்சம் பேர் கண்டிப்பாக அதில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதில் ஒரு 10% ஒரு 20% மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆட் பார்த்து ஏர்ன் பண்ணுறவங்களா மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ இது எப்படி அதை மிஸ் பண்ணாங்க, இந்த கோர்ட்டில் சப்மிட் பண்ணும்போது இது எப்படி மிஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அவங்க ஃபுல் டீட்டெயிலையும் இது அவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வந்திருக்கு கோர்ட்டில். ஸோ அடுத்த விசாரிக்கும் போது எப்படி சக்தியானந்தன்கிட்டயோ இல்லை மற்ற உறுப்பினர்கள்கிட்டையும் விசாரிக்கும் போது ஸோ இதை பற்றி வந்து அவங்க தெளிவாக விசாரித்து அடுத்த ஒரு கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எம்டி சக்தியானந்தனுக்கு பெயில் கிடைக்காம போனதுக்கான சூழ்நிலையும் நேற்று உருவாயிருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்த பெயிலும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய லாயர் போட்டிருக்காங்க. ஸோ அது சீக்கிரம் இப்போ போட முடியாது, இன்னொரு ஒரு 15லேருந்து 20 நாள் ஆகும் அடுத்த பெயில் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் மைவி 3 ஆர்ட்டோட நிலைமை எப்படி இருக்க போகுது, எம்டி சக்தியானந்தன் என்ன நினைக்கிறாரு, ஸோ அதை பற்றி எல்லாத்தையுமே நம்ம
போக போக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மைவி 3x மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸாக இருக்கும்னு சொல்லிட்டு நானும் இந்த வீடியோ போட வந்திருக்கிறேன். ஸோ இதுதான் நேற்று கோர்ட்டில் நடந்த விஷயம். ஸோ கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று முழுசாக எதுவுமே சப்மிட் பண்ணாமல் தான் இருக்கிறாங்க. போலீஸும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் அவருக்கு இந்த பெயில் கிடைக்காம போயிருக்குது. இன்னும் விசாரணை வந்து முழுசாக முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கும் தெரிய வந்திருக்குது. ஸோ விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் அடுத்த பெயிலுக்கு எப்போ அப்ளை பண்ணுறாங்க, மற்ற டீட்டெயில் என்னங்கிறத போக போக ஏதாவது தெரிய வரும் நமக்கு. ஸோ அது வேற ஏதாவது டீட்டெயில் இது சம்மந்தமாக தெரிய வந்ததுன்னா நான் உங்களுக்கு உடனே நான் உங்களுக்கு வீடியோவை நான் போடுறேன். ஸோ இதே மாதிரி நான் உங்களுக்கு வேற ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்.